ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே மிக்ஸி ஒன்று புதுசாக வாங்கியிருக்கோம் அப்படின்னு நான் உங்களுக்கு வீடியோ இதில் போட்டிருந்தேன் நம்ம சேனல்லையே. அந்த மிக்ஸிலே வந்து ஜூஸர் ஒன்று இருந்துச்சு. அதுக்காகவே தான் இந்த மிக்ஸி பார்த்து வாங்கியிருந்தேன். ஜூஸர் வந்து ஃபஸ்ட் டைம் வாங்குகிறோம். ஸோ அது வந்து எப்படி இருக்குங்கிறத வந்தோடனே டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸரை வந்து நாங்கள் ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் வீட்டில் இருந்து அதை வச்சு நாங்கள் கட் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்தோம். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி போட்டோம். ஆனால் அது பிளெண்ட் ஆகலை. நாங்கள் வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மெனு ஒன்று இருக்கும்ல, அதை வந்து ஒழுங்காக செக் பண்ணலை. அதில் வந்து கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணணும் அப்படிலாம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இப்படி ப்ராசஸ் பண்ணணுன்னு. ஃபஸ்ட் நாங்கள் அதை செக் பண்ணாமல் எங்கள் பாட்டுக்கு போட்டு ஃபஸ்ட் அரைச்சிட்டோம். அது கொஞ்சம் ஒன்றுமே நடக்கலை, ஒன்றுமே ஃபங்க்ஷனே ஆகலை. நெக்ஸ்ட் நாங்கள் உடனே அந்த மெனுவில் இருக்க மாதிரி அந்த கார்டு இருக்கும்ல, அந்த கார்டில் இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கரெக்டாக படிச்சுட்டு ப்ராப்பராக அப்புறம் தான் நாங்கள் ஃபிட் பண்ணவே செஞ்சோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து இப்படி எப்படி பண்ணணுன்னு தெரியாமலே ஃபஸ்ட்டு நாங்கள் ஒவ்வொன்றா நாங்களே வச்சு பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் அதை ஒவ்வொரு அந்த கார்டில் இருக்கிறதெல்லாம் பார்த்து செக் பண்ணிட்டு இப்படி வைக்கணும்னு ரீட் பண்ணி ப்ளேஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். எல்லாருக்குமே இப்படி தான் நியூ எக்ஸ்பீரியன்ஸ் இப்படி இருக்கும். ஏதாவது வாஷிங் மிஷினோ எதுனாலும் யூஸ் பண்ணாலும் அந்த கார்டை கொடுத்துருப்பாங்கள்ல, வாரண்டி கார்டு கொடுத்துருப்பாங்க, வேறு இந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கார்டு கொடுத்துருப்பாங்க. அதில் நம்ம பார்த்து தான் நம்ம எப்போவுமே பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி நாங்களும் அரைச்சி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணோம். ஜூஸர் வந்து நீங்கள் யாரெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம். நம்ம வீட்டில் வந்து பழைய மிக்ஸி வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு, ஆகாமலே போயிடுச்சு. ஏன்னா வந்து அது ரொம்ப நாளாகவே ஒரு மோர் தென் 15 இயர்ஸ் 20 இயர்ஸ் கரெக்டாக பார்த்திங்கன்னா 22 இயர்ஸ் அது ஃபங்க்ஷன் ஆகிருக்கு. நல்ல குவாலிட்டியாக தான் அப்போ இருந்திருக்கு. 22 வருஷம் ஒரே மிக்ஸி ஃபங்க்ஷன் ஆகிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து இப்போது ஆனால் இடையிடையே வந்து வேறு மிக்ஸியும் யூஸ் பண்ணோம். ஏன்னா இது கொஞ்சம் மக்கராகும்ல, அப்போ வந்து வேறு மிக்ஸி டெம்ப்ரரியாக இது பண்ணி சேஞ்ச் பண்ணிட்டு தான் இருந்தோம். ஆனால் அது இந்த மிக்ஸி பர்டிகுலராக நான் பழைய மிக்ஸி வந்து 22 வருஷம் அப்படி ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அது இப்போது நல்ல டேமேஜ் ஆனோடனே இனி புதுசு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கும்போது தான் இப்படி ஜூஸர்னு ஒன்று நம்ம எடுக்கலாமே அப்படின்னு ஒரு ஐடியா வந்துச்சு. நான் சொன்னல ஃபஸ்ட்டு அதை மெனு கார்டு பார்க்காம அப்படி நாங்கள் இது பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் தான் தண்ணி ஊற்றணுங்கிற ஐடியாவே வந்துச்சு. ஜூஸ் போட்டாலே லைட்டாக தண்ணி ஊற்றணுங்கிறது ஒரு காமனான ஒரு ஃபேக்ட். ஆனால் அது கூட நாங்கள் தெரியாமல் ஃபஸ்ட்டு பண்ணிட்டோம். பாருங்கள், கீழே ஜூஸ் வர்றது தெரியுது. ஃபஸ்ட் நான் பண்ணும்போது எதுவுமே வரல. ஏன்னா கட் பண்ணி போட்டதும் பெருசாக கட் பண்ணிட்டோம். அப்புறம் அதுவும் இல்லாமல் தண்ணி ஊற்றலை, எதுவுமே பண்ணலை. அது எங்களுக்கு ஒன்றுமே ப்ராப்பராகவே எதுவுமே வரல. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் லைட்டாக தான் ஆட் பண்ணோம். ஏன்னா நாங்கள் எப்படி அரைப்படுதுங்கிறது ஃபஸ்ட் டைமில். ஸோ பார்க்குறதுக்காக அதை அப்படியே ப்ராசஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். பார்த்திங்கன்னா ஜூஸு ஒரு ஆப்பிள் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன், ஒரு ஆப்பிள் ஒரு பாதியோ போட்டேன்னு நினைக்கிறேன். ஆனால் ஜூஸ் பாருங்கள் நிறையவே வந்துச்சு, நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது. ஆனால் எனக்கு வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன தோணுச்சுன்னா, இதே வந்து இதே அளவில் வந்து இன்னொரு மிக்ஸி இருக்குது. அது வந்து மிக்ஸி ஜார், அதுலேயே வந்து இதை போடலாமே அப்படி எனக்கு தோணுச்சு. இதுலேயும் நம்ம இன்னும் கொஞ்சம் ஃபில்ட்ரு பண்ண வேண்டியது தான். ஏன்னா அந்த சைடில் இருக்கிறத யூஸ் பண்ணிக்கலாம், ஆனாலுமே இது ஃபில்ட்ரு பண்ணால் இன்னும் குவைட் பெட்டராக இருந்துச்சு. அப்போ இப்படி நம்ம அப்படி ஃபில்ட்ரு பண்ணி இது பண்ணுறதுக்கு அந்த நார்மல் இதுலேயே போடலாமேங்கிறது என்னோட ஒரு தாட்டு. ஏன்னா நம்ம இதே ரிமூவ் பண்ணி மேலே இருக்கிறத ரிமூவ் பண்ணி அடுத்து யூஸ் பண்ணோம். பட் இட்ஸ் ஓகே. ஜூஸர்னு ஒன்று நம்மளும் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆப்பிள் வந்து ரெடி ஆகிடுச்சு, ஆப்பிள் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் அதில் என்ன ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோன்னா, அந்த மேலே இருக்கிறத வந்து அந்த லாக் பண்ணிக்கணும். அந்த லாக்கை பண்ணிவிட்டு தான் நம்ம அதை ஓப்பன் பண்ணணும். நீங்கள் யாராவது இப்படி பண்ணிங்கன்னா அந்த மிஸ்டேக் வந்து புரிஞ்சுக்கோங்க. அந்த மேலே அந்த ஃபுல் மூடியையுமே போட்டுட்டு தான் நம்ம அதை சரிக்கணும். ஏன்னா உள்ளே இருக்க அந்த சக்கை வந்து வெளியே வரக்கூடாது. அதை கொஞ்சம் பார்த்து நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கள். கீழே பார்த்திங்கன்னா இவ்வளோ சக்கை நம்மளுக்கு மீதி கிடச்சிருக்கு. ஆனால் நல்ல ஃபைனாகவே நல்லா அரைப்பட்டுருச்சு. கடைசியில் ஜூஸை யார் ஃபஸ்ட்டு குடிக்கன்னு ஒரு காம்படிஷன் நடந்துச்சு. அடுத்து அதே மாதிரி நம்ம ஃப்ரூட் ஜூஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து கேரட் பீட்ரூட் வச்சு ஒரு ஏபிசி ஜூஸ் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கு வந்து A ஃபார் ஆப்பிள் எடுத்துட்டோம், B ஃபார் பீட்ரூட், C ஃபார் கேரட்டும் எடுத்துட்டோம். கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக கொத்தமல்லியும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம். ஏன்னா அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும்ல, அந்த ஒரு ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிட்டோம். அப்புறம் கொஞ்சம் ஒரு என்ஹான்சிங்காக ஜிஞ்சர் ஆட் பண்ணோம். அது வந்து இஞ்சி வந்து எதுலேனாலுமே நம்ம ஆட் பண்ணால் நமக்கு நல்லது தான்.
ஸோ இது வந்து நாங்கள் கொஞ்சம் குவான்டிட்டி போடல, கொஞ்சம் நிறையவே போட்டோம். ஏன்னா கொஞ்சம் குவான்டிட்டி பிளெண்ட் ஆகுதாங்கிறத செக் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து எப்படி பிளெண்ட் ஆகுதுன்னு செக் பண்ணலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் அதிக அமௌண்ட்லேயே நாங்கள் போட்டோம். பட் அதை நாங்கள் ஜூஸ் பண்ணும்போது சூப்பராகவே வந்துட்டு இருந்துச்சு. பாருங்கள், உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ஜூஸ் அப்படி டக்கு டக்குன்னு மேலே வந்துகிட்டே இருக்குன்னு. இன்னுமே நாங்கள் அப்படி பார்க்கறதுக்கு அப்படி நல்லா கட்டியாக சூப்பராக திக்காக வந்துட்டு இருந்துச்சு. ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.